ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعليما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக. இன்னும் முஸ்லிமாக நம்மை படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இன்னும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இக்காலகட்டத்தில் மக்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று முயற்சி. ஒரு இடத்தில் எப்பொழுது முயற்சி வருகிறதோ அப்பொழுதுதான் நம்ம இடத்தில் வெற்றி வரும். ஒரு இடம் முயற்சி செய்யாமலே அல்லாஹ் வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று நாடினால் கிடைக்க முடியாது. அதைதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்: வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. யார் நம்மிலே முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு நாம் நமது பாதைகளை காட்டுவோம் என்று சொல்கிறார். அதைதான் ஷேக் நாயம் சொல்லுவாங்க: நீ அல்லாஹ் அடையணும் சொல்லி உட்காந்துட்டு அல்லாஹ் அடையணும் அல்லாஹ் அடையணும் நினைச்சு அடைய முடியாது. அல்லாஹ் அடையணும்னு சொல்லி ஒரு மூலம் போ, 2 மூலம் வாழலாம். நீ நடந்து போனா ஓடி வரலாம். நம்ம சும்மா உட்காந்துட்டு முயற்சி செய்யாம அல்லாஹ் கிடைக்கணும், நம்ம அது செய்யணும், இது வெற்றி பண்ணணும் சொல்லிட்டா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஏன் ஒரு இடத்தில் இப்பொழுது ஒரு செயலை சொல்லி அதை மக்களிடத்தில் சொல்லு என்று சொன்னால் அவன் ஒரு 5 நாள் சொல்லுவான், மக்கள் கேட்கணும் விட்டுருவான். ஆனா ஒருத்தவங்க 1950 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் கடைசி வரையும் மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நாம் உட்கார்ந்திருக்கோம் என்று சொன்னால் அவர்கள் இல்லை என்றால் நாம் உட்கார்ந்திருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் அந்த 1980 வருஷம் எட்டி வைக்கும் 80 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்கள் முயற்சியால் இப்பொழுது இவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறோம். அதே போன்றுதான் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள்: மன் ஜத்த வஜத. யார் முயற்சி செய்தாரோ அவர் பெற்றுக் கொண்டார். நாம் முயற்சி செய்யணும். ஒரு விஷயத்தை அடையணும்னா முயற்சி செய்தான் ஆகணும். ஆனா விலங்குகள் கூட முயற்சி செய்யுது, மனுஷன் விட்டது இல்லை. எப்படி என்றால் ஒரு கழுதை, அந்த கழுதை வயது முதிர்ந்து ரொம்ப எதுவுமே வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. அந்த கழுதையை தூக்கி கிணத்துல போட்டாங்க. அந்த கழுதைக்கு மண்ணை மேல போட்டு மூடி சாவடிச்சு எல்லாம் பார்க்கும்போது மண்ணை போடுறாங்க. இந்த சைடு போடணும் இப்படி ஏறி, இந்த சைடு போடணும் இப்படி ஏறி, இப்படி மண்ணுல போட போட அது மேல வந்துருச்சு. அதே அந்த கழுதை தாழ்ந்து போய் என்னால் முடியாது அதோட நிலைமை என்ன ஆகும்? இப்ப விலங்குகள் கூட முயற்சி செய்கிறது, மனிதர்கள் முயற்சி செய்ய மாட்டேங்கிறார். அதுவும் இக்காலகட்டத்தில் யாரும் முயற்சி செய்ய மாட்டேங்கிறார். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தார்கள். அவர்கள் 999 பல்பு கண்டுபிடிச்சாங்க. தாழ்ந்து போல இன்னும் கண்டுபிடிக்க இருந்தாங்க. அவர்கள் இல்லாவிட்டால் இந்த பல்ப் இருக்காது. இந்த பேருக்கு நம்ம இருக்க மாட்டோம். இந்த பல்ப் இல்லைன்னா நம்ம இந்த வெளிச்சம். அதே போன்று எத்தனையோ இமாம்கள் இருந்தார்கள். இமாம்கள் இப்பொழுது இங்க ஹதீஸ் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த இமாம்கள் இல்லை என்று சொன்னால் இருந்திருக்கிறார். எப்படி புகாரி என்ற இமாம் அவர்கள் நாடாக சென்றார்கள். அப்படி அவர்கள் சென்று அந்த ஹதீசுகளை எடுத்து நமக்கெல்லாம் இங்கே கொடுத்திருக்கிறார். அதே போன்றுதான் முஸ்லிம் அவர்களும் நாடாக சென்றார்கள். அவர்கள் எல்லாம் இல்லாவிட்டால் அந்த ஹதீஸ் என்பது இருந்திருக்கிறார். அப்படி நம் கையில் வந்த ஹதீஸை கூட நம்ம ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறோம், முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, முயற்சி நம்மிலிருந்தும் இருக்கிறது, பரிபூர்ணப்படுத்த அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து. நீ முயற்சி செய், அல்லாஹ் உனக்கு பரிபூர்ணப்படுத்துவான்.
முயற்சி செய்யாம உட்கார்ந்தா ஒண்ணு கிடைக்கும். அதே போன்றுதான் கவிதையில சொல்லுவாங்க, பிஜத்தின் லா பிஜத்தின் குல்லு மஜிதின், அனைத்து சிறப்பும் முயற்சியை கொண்டு இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருட்கொடை முயற்சி இல்லை என்றால் பலன் தராது. அதே போன்றுதான் எத்தனையோ அடிமைகள் சுதந்திரமாக இப்பொழுது நிற்கிறார் என்று சொன்னால் அவருடைய முயற்சி தான். அதே போன்று எத்தனையோ சுதந்திரவான்கள் இப்பொழுது அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தாழ்ந்து விட்டார்கள் முயற்சி செய்யாமல். அதே போன்று அல் ஜித்து யுதுனி குல்லு அம்ரி ஷாரி, முயற்சி எங்கெங்கயோ பரவி கிடக்கூடிய காரியங்களை நமக்கு நெருக்கி வைக்கிறது. நாம் முயற்சி செய்யாமல் அங்க இருக்கு இங்க இருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். நீ முயற்சி செய், அல்ல எப்படியான கொண்டு வந்து சேர்ப்போம். முயற்சி பூட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு கதவுகளையும் திறக்கும். ஒரு மாணவனுக்கு வாயிலுக்கு என்ன ஹரக்கத்து என்று தெரியலையா, உட்காந்து தேடவே கூடாது, போய் கேட்கணும். அதான் முயற்சி. இது கேட்காம உட்காந்துதான் ஒரு கடைசி வரையும் தெரியாது வாயிலுக்கு என்ன ஹரக்கத்து. அப்பொழுது அவன் கேட்க கேட்கதான் அவனுடைய கதவுகள் திறக்கும். அதனால நாம் முயற்சி செய்து பலன் தருவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.